ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஆகுது. நமக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது. நம்ம அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் பசங்க வரல. வந்தாங்கன்னா அவங்கள எடுத்துன்னு போய் ஸ்கூலில் விடணும். இதான் இன்னைக்கு நமக்கு ஒர்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டேஸ் நம்ம வீடியோவே போஸ்ட் பண்ணல. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னன்னா நம்ம போயிட்டே இருக்கும்போது சிக்னலில் நம்ம வண்டி கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டாங்க. நம்ம மேலே தப்பு இல்லை. சரி, நம்ம போயிட்டே இருந்தோம். சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சு. ஆரஞ்சில் இருந்துச்சு. அதனால் நம்ம சடன்லி பிரேக் அடிச்சிட்டோம். பின்னாடி வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம வண்டியை டச் பண்ணிட்டாரு. ஒன்றும் ஆகலை. அவர் வண்டிக்கும் ஒன்றும் ஆகலை, நம்ம வண்டிக்கும் ஒன்றும் ஆகலை. அதனால் அவர் வந்து என்னடான்னா உன் மேலே தான் தப்பு, நீ பிரேக் நீ ஏன் பிரேக் அடிச்ச, நீ போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு ஆள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம மேலே தப்பு இல்லைனாலுமே நம்ம மேலே தான் தப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் எதுவும் பேசல. அதில் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ தான் கரெக்டாக போனாலும் தப்பு நடக்குது. அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம ஒரு 3-4 நாள் அதே கொஞ்சம் நமக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ப்ராப்ளம் ஒன்றும் ஆகலை. இருந்தாலும் அவரு நம்ம மேலே தப்புன்ற மாதிரி பேசிட்டாரு. அதான் நமக்கு அதுவே கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்தது. அதனால் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணல. இன்னிலேருந்து கண்டினியூவாக நம்ம வ்ளாக் போஸ்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இன்னும் பசங்க வரல. வந்தால் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள விட்டு வரலாம். வாங்க பார்ப்போம். நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் ஒரு ஹவுஸ் டிரைவராக எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இந்த விளாக் மூலிமா நம்ம டெய்லி நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம் உங்கள் கூட. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். பசங்க இன்னும் வராமல் இருக்காங்க. டைம் ஆகிடுச்சு. சரி, ஓகே, பார்க்கலாம். வாங்க. ஸ்கூலில் விட்டாச்சுங்க 2 பேரையுமே. விட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஓனர் இன்னைக்கு நமக்கு வேலை வச்சிட்டாருங்க. பாலைவனத்துக்கு போனோம். இப்போ இவங்களை விட்டு அங்கே 2 பேர் இருக்காங்க. அவங்கள மெடிக்கல் கூப்பிட்டு போனோம். ஆல்ரெடி 2 பேர் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. புதுசாக வந்தவரையும் பழைய ஆள் ஒருத்தருக்கும் மெடிக்கலில் போனோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு கூப்பிட்டு வரணும். போகிறதுக்கு 40 கிலோமீட்டர், வர்றதுக்கு 40 கிலோமீட்டர், மொத்தம் 80 கிலோமீட்டர். இப்போ வந்து டைம் 7:20 ஆகுது. நம்ம 9:30 மணிக்குள்ளே வரணும். அதாவது 9:20க்குள்ளே நம்ம வரணும். வந்து ஸ்கூல் எடுக்கணும். நம்ம பாலைவனத்துக்கு வந்துட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. வெயில் அடிக்குது, இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா குளிருது இங்கே. அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க கிளம்புறதுக்கு. இவங்க 2 பேர் தாங்க. இவங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம மெடிக்கல் போட போகிறோம். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா, பெனின். இவங்கள கூப்பிட்டுட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ரிட்டன் மெடிக்கல் போட்டு ஸ்கூல் இருக்குது. அதை ஸ்கூல் எடுத்து நம்ம பசங்களை வீட்டில் விட்டு இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து இங்கே கொண்டு வந்து விடணும். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் இருக்குது. நம்ம தான் வர மாதிரி இருக்கோம். திரும்ப கொண்டு வர பார்ப்போம் வாங்க. அவங்க 2 பேரையும் நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் விட்டாச்சு மெடிக்கல் போட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் ஸ்கூலில் இருக்கோம். இன்றைக்கி வேறு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. வண்டி நிறுத்தவே இடம் இல்லை. அதான் நமக்கு இன்றைக்கி 2 ஸ்கூல் இருக்குது. இந்த ஒரு ஸ்கூலு, நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்கூலு. அது 2த்தையும் எடுத்துன்னு போய்ட்டு நம்ம வீட்டில் விட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை முடிஞ்சிட்ருக்கோம். அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அங்கே பாலைவனத்தில் விடணும். இதுதான் நமக்கு இன்றைக்கி வேலை. இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வாங்க. நமக்கு அந்த ஸ்கூல் முடிஞ்சது. 2 பேரையும் எடுத்துன்னு போய் வீட்டில் விட்டாச்சு. விட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் வேலை முடிஞ்சது. மெடிக்கல் போட்டாச்சு. இவங்கள கொண்டு போயிட்டு இப்போ நம்ம விட போகிறோம். பாலைவனத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். அண்ணன் காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார்.
காலைல நம்ம தான் கூப்பிட்டு வந்தோம். இப்போ ரிட்டர்ன் நம்ம தான் கூப்பிட்டு போய் விட போகிறோம். ஸோ வண்டி தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து கடை. சும்மா வண்டி நிப்பாட்டல, கடை அது. அவ்வளோதாங்க. அவங்க 2 பேரும் நம்ம பாலைவனத்தில் விட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூலும் இல்லை. நேற்று சொல்லியிருக்கலாம் ஓனர் நமக்கு இந்த வேலை. இன்றைக்கி ஸ்கூலும் இருக்குது, இந்த வேலையும் அடிஷ்னலாக சொல்லிட்டாரு. இப்படி தாங்க ஒரு நாள் இப்படி தான் பண்ணுவார். சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நம்மளும் நம்ம வேலை ஒன்று இருக்குது, போயிட்டு முடி வெட்டணும். அப்படியே நேராக இங்கேருந்து போயிட்டு முடி வெட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திவானியில் இருக்கோம். நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சது, நம்மளும் முடி வெட்டியாச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெட்டல, இருந்தாலும் சரி ஓகே, என்ன பண்ணுறது, இங்கே அப்படி தாங்க. நம்ம ஒரு மாதிரி சொல்லுவோம், அவங்க ஒரு மாதிரி வெட்டி விடுவாங்க. சரி என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். சரி நெக்ஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. நமக்கு இன்றைக்கி சாப்பாடு வந்துச்சுங்க, வாங்க சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தான். நமக்கு எதுவும் வேலை இல்லை இதுக்கப்புறம். சப்போஸ் ஈவினிங் மேலே எதுனா பக்கத்தில் கடைக்கு போகிற மாதிரி வேலை இருக்கும். சரி பார்க்கலாம் வாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு அப்புறம் எதுவும் வேலையே வரல. இப்போ தான் மேடம் கடைக்கு போக சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அதான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் வேலை இல்லை. இது மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். சரி வாங்க பார்ப்போம். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ருட்டீனாக விளாக் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். ஒரு ஹவுஸ் டிரைவரோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இந்த விளாக் மூலயமா டெய்லி உங்கள் கூட நம்ம ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம வந்துட்டோம். பெட்ரோல் போட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.